கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ கேளுங்க. நிறைய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு கொடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட கார்த்தி என்ன பண்றாருன்னா போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அதை ரேவதியை ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு, வீடியோ ஆதாரத்தை காட்டுறாரு, சிசிடிவில ரெக்கார்ட் ஆனது. அதை பார்க்கும்போது இவன் என் ஆஃபீஸ்ல தான் வேலை செய்யறான்னு சொல்லும் போது கார்த்தி பிடிக்கிறதுக்கு போகும்போது அதுல 2 பேர் இருப்பாங்க. அதுல ஒருத்த பாத்தீங்கன்னா இறந்து போயிடுறான் வண்டி மோதி. இன்னொருத்த மட்டும் என்ன பண்றான், சிவனாண்டி கிட்ட மாட்டிக்கிறான். அப்போ சிவனாண்டி எல்லா விவரத்தையும் கேட்கறாரு. எல்லா உண்மையும் ரேவதி ஆக்சிடென்ட் பண்ணது நாங்க தான், இப்போ கார்த்திகே தெரியாம நாங்க அவங்க ஆபீஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லா விவரத்தையும் சொல்றாங்க. உடனே சிவனாண்டி என்ன பண்றாரு, சந்திரகலாக்கு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சந்திரகலா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி ரேவதியை ஆக்சிடென்ட் பண்ண ஒருத்தன் நம்ம கிட்ட மாட்டியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, ரேவதியை ஆக்சிடென்ட் பண்ணவன் நம்ம கிட்ட மாட்டியிருக்கானா? ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க, திடீர்னு என்னங்க இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் பெரிய விஷயம் நம்மளுக்கு மாட்டியிருக்கு, இதை விடவே கூடாது, பயங்கரமான விஷயம், அந்த கார்த்தியை அழிக்கிறதுக்கு மாட்டியிருக்குன்னு சொல்லும்போது, சரி நான் ஒன்று பண்ணுறேன், நீங்கள் அவங்க அப்படியே அவனை பிடிச்சி வைங்க, நான் அவனை மொத்த கேள்விலாம் கேட்டு உண்மையை வாங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சந்திரா, இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இவனுக்கு பின்னாடி ரெட்டுன்னு யாரோ ஒருத்தர் இருக்கானா, அவன் தான் இவனுக்கு ஹெட்டாகவே இருக்கான், அவனை வச்சு தான் இவன் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க, ஃபோன்லலாம் எதுவும் சொல்ல வேணாம், அவனை பிடிச்சி வைங்க வரேன்னு சொல்லிட்டு நம்மளோட சிவனாண்டி சந்திரகலா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, சந்திரகலா நேரில் அவனை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரகலா என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்மளோட அந்த பையனை பார்த்து இந்த மாதிரி கார்த்தியை உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விவரத்தையும் கேட்குறாங்க. ரெட்டுன்றவரை நீ பார்த்துருக்கியா, அவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவரோட முகத்தை நானே பார்த்ததில்ல, ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் தான் எங்கள் பாஸு, நாங்கள் இந்த மாதிரி என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கோமோ அது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சரி சரி, நான் உன் கார்த்திகிட்ட இருந்து உன்னை காப்பாற்றுறேன், ஆனால் நீ என்ன பண்ணணும்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, கார்த்தியை இப்போ நம்ம மொத்தமாக க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, ஐயோ இதெல்லாம் என்னால் முடியாது, எனக்கு கார்த்திகிட்ட சார்கிட்ட இருந்து மட்டும் என்னை காப்பாற்றி விடுங்க, அது போதும், அவருக்கு என்னை பிடிச்சாருனா போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிருவாரு, அதுக்கப்புறம் என் லைஃபே வீணாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் சொல்கிற வேலையை நீ செஞ்சால் போதும், அதுக்கப்புறம் மொத்தத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சிவனாண்டியும், ஆமாம் நாங்கள் பிளான் படி இப்போ நாங்கள் சொல்லுவோம், அதை நீ கரெக்டாக பண்ணாலே போதும், அப்படி மிஸ் ஆனன்னு வச்சுக்கோ, ஏன் கார்த்திகை உடனே ஃபோன் பண்ணி உன்னை பிடிச்சி கொடுத்துட்டு தான் மறு வேலை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் தம்பி, நாங்கள்லாம் உனக்கு கெடுதல் பண்ண மாட்டோம், ஒழுங்காக உன்னோட வாழ்க்கையை நீ காப்பாற்றிக்கோ, கார்த்தி கிட்டேருந்து நீ தப்பிக்கணும், போலீஸ்கிட்டேருந்து தப்பிக்கணும்னு நினச்சின்னா நாங்கள் சொல்கிறத நீ கேட்டால் மட்டும்தான் முடியும், இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சிவனாண்டி மிரட்டுறாரு. சரி சார், நீங்கள் என்ன சொன்னாலும் பண்ணுறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அந்த நீ ஆக்சிடென்ட் பண்ண போகிற பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது, அதனால் அதை வச்சு கார்த்தி அவங்க அத்தை பையன் அவன் கல்யாணத்தை தடுக்க என்ன வேணால் பண்ணுவான், ஒரு பிளானை சொல்கிறேன், அது வரைக்கும் நான் சொல்கிற இடத்துல நீ தலைமறைவாக இரு, கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஒத்துப்பார். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ரேவதி கோயில் ஃபங்க்ஷனுக்காக ராஜா சேதுபதி ஊர் அங்கே போகிறாங்க அந்த கோயில் ஃபங்க்ஷனுக்காக. அப்போ பார்த்திங்கன்னா கார்த்திகிட்ட க்யூட்டாக பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன சார், நாங்களாம் வரக்கூடாதா, இது எங்களோட தாத்தாவோட வீடு தானே, நீங்கள் பேரனா நாங்கள்லாம் பேத்திங்க அப்படின்ற மாதிரிலாம் க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது, மாமா இவர் என்ன நம்ம வந்தது அதிசயமாக பார்க்குறாரு, ஏன் நம்மளாம் வரக்கூடாதா, நீங்கள் எப்படி பேரனோ அதே மாதிரி தான் பேத்திங்களும் தாத்தாக்கு முக்கியம், வேணால் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் அப்படின்ற மாதிரிலாம் க்யூட்டாக பேசிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போ சாமுண்டீஸ்வரி விஷயம் தெரிஞ்சு எதுக்காக கோயிலுக்கு போனாங்க அப்படின்ற மாதிரி சந்திரகலா கிட்ட கேட்டுருக்காங்க. அக்கா விடுங்கக்கா, அவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம், கல்யாணம் ஆகிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்து தான் விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ராஜா சேதுபதி ரேவதி கிட்ட வாங்க கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா என்னோட பேரை கார்த்தி தான் உன் கழுத்தில் தாலி கட்டுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மனசுக்குள்ளே ரேவதி என்ன நினைக்கிறாங்கன்னா, அது எனக்கு தெரியும் தாத்தா, கண்டிப்பாக கார்த்தி தான் என் கழுத்தில் தாலி கட்ட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. இதோட பார்த்திங்கன்னா எபிசோட் முடியுது.